மகனை நீ தமிழ்நாட்டில் மட்டும் இருந்திருந்தா அம்மா உன்னை அஞ்சலையம்மா நீதிமன்றத்தை பிடிச்சி கிழிச்சு உன்னை சாவடிச்சிருக்கும். வருண்டா கூட்டிய விரைவில் எங்க ஆட்சி வரும்டா, அன்னைக்கு இருக்குடா உனக்கு சாவடிச்சிருண்டா உன்னை. டிவிகே மெம்பர்னா இங்கே இருக்க டிவிகே, தமிழ்நாட்டு டிவிகே மெம்பர் இல்லை, அது வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற டிவிகே மெம்பர். அவரு தான் பேன் இண்டியா ஸ்டார் இல்லையா, அதனால் அங்கே எங்கேயாவது இருக்கும். ஒரு ஜீப்பை எடுத்துட்டு வந்து மகனை நீ தமிழ்நாட்டில் இப்படி பண்ணிருந்த. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிவிகே கூடி பிளாக் கலர் தோர் கார்னு நினைக்கிறேன். திருவள்ளூர், அருணாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இப்படி நடந்திருக்கு. மகனா இது மட்டும் தமிழ்நாட்டில் நடக்கிறதா, சென்னையை தாண்டி அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர்ல நடந்துருந்துச்சுன்னா அவங்கள திருவி இருப்போம்டா. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திருவள்ளூர்ல வேலைக்கு போற பெண்மணிகிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. கஞ்சா போதையில சொந்த தாத்தா பாட்டிய அம்பத்தூர்ல வீட்டுக்குள்ள பூந்து நகையை கொள்ளையடிச்சிருக்கிறான். ஒரு காவல்துறை அதிகாரியை செருப்பால் அடிச்சிருக்காங்க. அதுதாங்க எனக்கு அநியாயமா இருக்குது. இப்போ பாருங்க என்ன நடந்திருக்குன்னா, வணக்கம். நேத்து மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே நாளில் நடந்த சட்ட ஒழுங்கு சத்தியமா தமிழ்நாட்டில் இல்லை. நேத்து நாம பார்த்தோம், புதுக்கோட்டை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற புதுக்கோட்டை, குஜராத்தில் இருக்கிற திருச்செந்தூர், இப்படி பல மாவட்டங்களில் அந்தந்த மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு எவ்வளோ சிறப்பாக சீர்கட்டு இருக்குது, ஆனால் தமிழ்நாடு எவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நாம் விளாவரியாக பார்த்துருந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல் குற்ற சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, டெல்லியில் இருக்கிற கடலூர். டெல்லியில் கடலூர்னு ஒரு, டெல்லியில் எதிராக கடலூர்னு கேட்காதீங்க, அங்கே இருக்குது கடலூர்னு ஒன்று இருக்குது. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குடிக்க காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குழந்தைய கடத்தியிருக்கிறான் ஒரு பொறுக்கி. குடிக்க காசு இல்லை, அதனால் 2 வயசு குழந்தைய கடத்தியிருக்கான். கடத்தி இந்த மாதிரி எனக்கு ஒரு கோட்ரு கொடுங்க, திரும்ப நான் குழந்தைய கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு ஜென்யூனான ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக பண்ணியிருக்கான். பட் இது தமிழ்நாட்டில் நடக்கலை, டெல்லியில் இருக்கிற கடலூரில் நடந்திருக்கு. மகனை நீ தமிழ்நாட்டில் மட்டும் இருந்திருந்தா அம்மா உன்னை அஞ்சலையம்மா நீதிமன்றத்தை பிடிச்சி கிழிச்சு உன்னை சாவடிச்சிருக்கும். வருண்டா கூட்டிய விரைவில் எங்க ஆட்சி வரும்டா, அன்னைக்கு இருக்குடா உனக்கு சாவடிச்சிருண்டா உன்னை. கடலூர்ல பதுங்கிருக்கியா? இவன் காஷ்மீர்ல இருக்க கடலூர்ல பதுங்கினாலும் நம்ம விடக்கூடாதுங்க. காஷ்மீர்ல கடலூர் இருக்கு. ஆமா. அடுத்ததாக எந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது டிவிகே மெம்பர்னா இங்க இருக்க டிவிகே, தமிழ்நாட்டு டிவிகே மெம்பர் இல்லை, அது வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற டிவிகே மெம்பர். அவரு தான் பேன் இண்டியா ஸ்டார் இல்லையா, அதனால அங்க எங்கேயாவது இருக்கும். ஒரு ஜீப்பை எடுத்துட்டு வந்து ஒரு சாதாரண ஃபேமிலியை ரேஷா இடிக்கிற மாதிரி இடிச்சிருக்காருப்பல. அங்க போடா போடா அப்படின்னு பேசியிருக்காரு. மகனை நீ தமிழ்நாட்டில் இப்படி பண்ணிருந்த. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிவிகே கூடி பிளாக் கலர் தோர் கார்னு நினைக்கிறேன், தோரா என்னமோ ஒரு காரு. அது எனக்கு தெரிஞ்சு அது திமுக காரனா இருப்பான். பழி வாங்கிறதுக்காகவே இப்படி செய்யறான்னு எனக்கு தோணுது. மகனை நீ மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி பண்ணியிருந்தனா, இல்லைன்னா நீ மட்டும் தவேக்கா காரணம் இருந்திருந்தோன்னா உன்னை சாவடிச்சிருவாங்கடா, பார்த்துக்கடா. நேற்று தாண்டா எங்க ஆதவர்ஜி நான் சொன்னாரு, சட்ட ஒழுங்கு சாவடிச்சிருவோண்டா உன்னை, வாடா அப்படின்னு பொதுமக்கள் அவன்கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம். இந்த திருப்பத்தூர் மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்னா, காஷ்மீர், அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டம். அந்த மாவட்டத்தில் கோட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. வீடியோ பாருங்க. அவர் வேண்டான்னு இருக்காரு, அவர் அவர் மேல இடத்துல சொல்றாரு.
எங்களுக்கு சொல்றேன் வாங்க. எனக்கு எஸ்ஐ வேண்டாம், எனக்கு எஸ்ஐயே வேண்டாம். இப்போ நீங்க தான் ஸ்பாட்ல இருக்கீங்க. நான் உங்களை கேக்குறேன். காக்கி சட்டை போட்டாலே காவல்துறையினர் தான் எல்லாருமே. மேலதிகாரிகள் எல்லாருமே ஐயா அவங்க கிட்ட சொன்னாங்க. ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் நான் கேக்குறேன் நான். சரிங்க அண்ணா வாங்க நான் கட் பண்ணிட்டு நீங்க வேணா புதுசா எடுத்துக்கோங்க. என்னலாம் இது பண்ணாங்க. வாங்குறீங்க. எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எங்க போகுது? அது மட்டும் சொல்லுங்க. மகனன் இங்க மட்டும் தமிழ்நாட்டுல இருக்க திருப்பத்தூர் மாவட்டத்துல இப்படி நடந்துருந்துச்சுன்னா உங்களை திருப்பி 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 அடிச்சு வெளுத்திருப்போம்டா. தப்பிச்சு போயிட்டீங்க. நீங்க அருணாச்சல பிரதேசத்துல இருக்க திருப்பத்தூர் மாவட்டத்துல 10 ரூபா வாங்குறீங்க. மகனை தமிழ்நாட்டுல வாங்கி போடுறா. உன்னை சாவடிச்சிருவேன்டா நான். எங்க ஆட்சி நடக்குதா பாத்துட்டீங்கல்ல. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இந்த சனியை வேற ஆனா ஊனா லாக் ஆகி தொலைது ஃபோனு வேற. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது, ஒரு வேலைக்கு போகிற ஒரு பெண்கிட்ட பாலியல் தொல்லையில் ஈடுபட்டிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா திருவள்ளூர் அருணாச்சல பிரதேஷ் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இப்படி நடந்திருக்கு. மகனா இது மட்டும் தமிழ்நாட்டில் நடக்கிறண்டா. சென்னையை தாண்டின அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூரில் நடந்துருந்துச்சுன்னா அவங்கள திருவி இருப்போம்டா. எங்க சட்ட ஒழுங்கு பார்த்து நீங்கள் தண்ணி குடிக்கணும்டா. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திருவள்ளூர் ரூட்டு மாஃபியா எல்லாமே இப்படிதான் பேசும், நீங்கள் நம்புங்க. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திருவள்ளூரில் வேலைக்கு போகிற பெண்மணிகிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பெண்மணியோட முகத்தை மறைச்சி நம்ம ஸ்டேட்மெண்ட் வீடியோ போடுறோம், பார்த்துட்டு வாங்க. வேலைக்கு போகிறேன், கம்பெனி வேலைக்கு. காலையில் 9 மணிக்கு போயிட்டேன்னா 6 மணிக்கு விட்டுருவாங்க. 6 மணிலேருந்து வீட்டுக்கு பைக்கு வசதி கிடையாது. 3 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும். எப்போவும் நான் வேலை செஞ்சுட்டு மாமனாக போகிற மாரி தான் நான் பைக்கு லிஃப்ட் கேட்டு தான் போவேன் சாஞ்சிட்டு. அதுமாரி நான் லிஃப்ட் கேட்டு போக சொல்ல ஒரு சின்ன பையன் தான் என்னை ஏற்றி போனான். அவன் ஏற்றி போய் அம்மா நீ அக்கா மாரி தான் இருக்கிற, நீ மாமான்னு ஏற்றி போய் என்னை நாளாசிரியாக பண்ணி வரையா வரலன்னு கத்தி வச்சு நிறுத்தி என் காதெல்லாம் கடித்து ரொம்ப எடுத்து முதுகில் அடித்தா மாறுலாம் அப்படியே வந்து குத்தினான். என்னால் முடியல, வெளியிட்டு பயங்கரமாக நான் ரொம்ப நாளாசிரியாக பண்ணான். எனக்கு வந்து எனக்கே இந்த நிலைமைலாம் என் வயசு பசங்களுக்குலாம் எந்த நிலைமைன்னு எனக்கு தெரியல. குழந்தைங்களாம் இருக்குது, எனக்கும் வயசு பொண்ணு இருக்குது. என் வயசுக்கே எனக்கு இந்த நிலைமைலாம் வயசு பசங்களாம் எப்படி போகிறது? இந்த வசதியும் கிடையாது, ஒரு லைட்டு வசதியும் கிடையாது. எல்லோடு காடு மாரி இருக்குது. நடந்து போனோம் 3 கிலோமீட்ரு. அதனால பொழுது போச்சு, லிஃப்ட் கட்டி போயிடலான்ட்டு போனால் இந்தமாரி வேலை பண்ணி என்னை நாளாச்சு ஐயோ கத்தி. அதுக்கப்புறம் ஒரு பைக் வந்து அவங்க கேட்டு கூப்பிட்டு கத்தனை பேர் தான் அவன் விட்டுட்டு ஓடனான். இல்லைன்னா அங்கேயே என்னை இது பண்ணிட்டு இருப்பான். நான் தச்சு வந்ததே கடவுள் செய்யல. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு அந்த பதட்டத்தில் எனக்கு என்ன புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒத்துழைப்பு கூட எனக்கு அதை நினச்சாவே வேதனையாக இருக்குது. அதெல்லாம் எப்படி தான் என் பிள்ளைங்களாம் இந்த இடத்துல வளர்ப்பாருன்னு எனக்கு தெரியல. அடுத்ததா கஞ்சா போதையில் சொந்த தாத்தா பாட்டியை உயிரோட கொளுத்தி இருக்கிறாங்க. குறுக்கி நாய். மன்னார்குடி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டு மன்னார்குடி இல்லை. இது எங்கே நடந்திருக்குன்னா எங்கே வச்சுக்கலாம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மன்னார்குடி மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இடத்துல கஞ்சா போதையில் தாத்தா பாட்டியை வந்து கொளுத்தி இருக்கிறான் ஒரு பொறுக்கி நாய். அந்த வீடியோ பாருங்க. மூட்டை கட்டிருக்கேன்.
ஓகே, இப்போ பார்த்துட்டிங்களா வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? அடுத்ததா அம்பத்தூரில் வீட்டுக்குள்ளே பூந்து நகையை கொள்ளையடிச்சிருக்கிறான் மூதாட்டியை கொலை பண்ணி. அம்பத்தூர் எங்கே இருக்குது? சென்னைக்குள்ளே இருக்குது. அந்த அம்பத்தூர் கிடையாது, அந்த அம்பத்தூர் கிடையாது. இந்த அம்பத்தூர் வந்து ஆளே ஏதாவது ஸ்டார்ட் ஆகிற மாநிலம் அசாமில் இருக்க அம்பத்தூர். அம்பத்தூர் மாநிலத்தில் அசாம் மாநிலத்தில் அம்பத்தூரில் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. மகனை இது மட்டும் சென்னை அம்பத்தூரில் நடந்துருச்சுன்னா உங்களை அப்பளமாக்கி உங்களை வேண்டாம். எனக்கு கோபம் வராது, நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால பாருங்க, ஒரு நாள் எவ்வளோ நடக்குதுங்க சட்டம் ஒழுங்காங்க. இது எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதே எனக்கு பிடிக்கலங்க. அடுத்து நீட்டு போராட்டம் நடத்துருக்கு. இந்த எஸ்எஃப்ஐ போராட்டக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க, போராட்டமாக பண்ணி சாவடிப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டில் பண்ணல போல இருக்கு, வேற எங்கேயோ பண்ணியிருக்காங்க. சென்னை மாதிரியே ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சத்தீஸ்கரில் இருக்கிற சென்னையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க எஸ்எஃப்ஐ. சத்தீஸ்கரில் இருக்கிற சென்னையில் எஸ்எஃப்ஐ போராட்டம் நடத்தியிருக்கு. அங்கே ஒரு சென்னை இருக்குது. அவங்கள அங்கே இருக்க அரசாங்கம் அடித்து காவல்துறை கைது பண்ணுது. அண்ணா இங்கே துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் எங்கள் அண்ணன் எப்படி பொங்குனாரு, இனிமேல் இங்கே போராட்டம் நடந்தால் அவரும் பக்கத்தில் வந்து போராடுவாரா? எஸ்எஃப்ஐ நீங்கள் சென்னையில் வந்து போராடுங்க, எங்கள் அண்ணன் பக்கத்தில் உட்காந்து போராடுவார். இது சென்னையில் நடந்த போராட்டத்துக்கு கைது கிடையாது. வீடியோ பாருங்கள், சாட்சி வேணா பாருங்கள், பார்த்துருப்பீங்க. தமிழில் பேசுகிறாங்க, அதனால் இது கண்டிப்பாக சென்னையில் இருக்காது, வேற ஏதோ நடிக்கிறாங்க. இது வந்து சத்தீஸ்கரில் இருக்க சென்னையில் தான் இது வந்து நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறமா இந்த திருவல்லிக்கேணி, சென்னை திருவல்லிக்கேணியில் 2 நாளாக சாக்கடை தண்ணியை அடைச்சி வெளியிலெல்லாம் போகுது, மூக்கம் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குது? திருவல்லிக்கேணி திருவேண்டரமில் இருக்க திருவல்லிக்கேணி. கேரளா மாநிலம் திருவேண்டரத்தில் இருக்கிற திருவல்லிக்கேணியில் 2 நாளாக சாக்கடை அடைச்சிக்கிட்டு மக்களால் வாழ முடியலை. தயவு செய்து சென்னை திருவேண்டரத்தில் இருக்க திருவல்லிக்கேணி மக்களே, நீங்கள் எல்லாரும் சென்னையில் இருக்க திருவல்லிக்கேணிக்கு வந்துருங்க. நம்ம ஆட்சி நடக்குது, அங்கே சாக்கடையில் தான் நீங்கள் சாக்கடையே இல்லாமல் நீங்கள் வாழ போகிறீங்க. அப்படி வந்துருங்க. அடுத்ததா பாருங்க, லாட்ரி டிக்கெட்டை விற்றுருக்காங்க. திருத்துறைப்பூண்டி திருவில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சீக்கிரம். திருவில் ஏதாவது சொல்லி தொலையா சீக்கிரம். திருமலை திருப்பதி பக்கத்தில் இருக்க திருத்துறைப்பூண்டி, அதாவது அப்போனா அது ஆந்திராவில் வருது. அங்கே திருப்பதி பக்கத்தில் இருக்கிற திருத்துறைப்பூண்டியில் இப்படி ஒரு லாட்ரி டிக்கெட்டை விற்றுருக்காங்க. லாட்ரினா யாராவது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. லாட்ரி டிக்கெட்டை விற்றுருக்காங்க. என்ன மாதிரி ஒன்று கொடுமை நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்படியெல்லாம் நடக்கலாமா ஆட்சியில்? என்னம்மா நடக்கிற பாருங்க. சரி, இதை விடுங்க. இதை விட ஒரு காவல்துறை அதிகாரியை செருப்பால் அடிச்சிருக்காங்க. அதுதாங்க எனக்கு அநியாயமாக இருக்குது. இப்போ பாருங்க என்ன நடந்திருக்குன்னா, செருப்பால் அடித்த புகார். சென்னை கீழ்ப்பாக்கம் ஆயுதப்படை டிஐஜி விஜயலட்சுமி கோப்புகளை மேசையில் வைத்த இளநிலை உதவியாளர் விக்னேஷை செருப்பால் அடித்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த அநாகரிக செயலை கண்டித்து தமிழ்நாடு காவல்துறை அமைச்சக பணியாளர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதுடன் டிஐஜி மீது துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் இடமாற்றம் கோரி டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளது. இது வந்து கீழ்ப்பாக்கம். அப்படின்னா இது வந்து இது காஷ்மீரில் இருக்கிற கீழ்ப்பாக்கம், அங்கே தான் இது நடந்திருக்கு. இங்கே வாங்க, காவல்துறை எப்படி இருக்குது, சிறப்பாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். இப்படி தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக மாறிக்கிட்டு இருக்கு சட்ட ஒழுங்குல. பாருங்க, நம்ம ஊர் பேரை நாடு முழுக்க வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சட்ட ஒழுங்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்கள்லாம் திருந்தணும் அப்படின்னு நாங்கள் வந்து எடுத்து சொல்கிறோம். புரியுதுங்களா? எங்கேயோ ஒரு இடத்துலலாம் பாருங்க, சாராய கடை மூடது அப்படின்னு போராடுறாங்க. அது வந்து தமிழ்நாடு கிடையாது, அது வந்து கலிஃபோர்னியாவில் டாஸ்மாக் இருக்குது, அங்கே வந்து போராடுறாங்க. ஏன்டா சாராய கடை மூட, ஒயின் ஷாப் மூடாதன்னு போராடுறாங்க. இங்கே அப்படி போராடலாம் இல்லை, அது வேற மாநிலம். அது மாதிரி இருக்கு. அடுத்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்கிற ரூட் மாஃபியாவுடைய ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உடைக்க போகிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.